லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்ல சரிங்க வாத்தியாரே, இதுக்கு தான் வாத்தியாரே காத்துக்கிட்டு இருந்தன்ற மாதிரி பறந்து போவான் செம ஸ்பீடா. நம்ம இக்ரிஸ் அந்த கைசன் மேல நின்னுட்டு கெத்தா பறந்து போய்கிட்டே இருப்பான். நம்ம பெரு வேகமா போய் அவன் மூஞ்சிலேயே ஒரு அடி. நம்ம இக்ரிஸ் அந்த கைசல பறந்து போயிட்டு ஸ்வாட எடுத்து ஒரு வீசுவான் பாருங்க, டக்குன்னு எஸ்கேப் ஆயிருவான். நம்ம ஹீரோவோ நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு பாத்துக்கிட்டே இருப்பான். அடுத்து நம்ம இக்ரிஸ் அவன் மேல ஏறி குதிச்சு ஸ்வாட வச்சு ஒரு வீசுவான் பாருங்க, அவன் கைய வச்சு தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பான். அந்த பிளாஷுக்குள்ள இருந்து நம்ம ஹீரோ உள்ள வந்து கண்ணுல ஒரு கோடு, அவன் கத்திட்டு துடிச்சிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவோ நினைச்சபடிதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப வெறும் நகத்தை வச்சு அவன் மூஞ்சிலே கோடு போடுவான் பாருங்க, சென்டர்ல ஒரு கோடு. அப்ப நம்ம ஹீரோ ரூலர்ஸ் அத்தாரிட்டியை போட்டு இருக்கிற எல்லா டேகரையும் வெளியே வர வச்சு டக்கு டக்கு டக்குன்னு மூஞ்சிலே வெட்டுவான் பாருங்க. அவன் துடிச்சிட்டு இருப்பான். அதே தூரத்துல இருந்து அந்த பொண்ணு பார்த்துட்டு என்ன இவ்வளவு பயங்கரமா இருக்கு, ரெண்டு மான்ஸ்டர் சண்டை போடுற மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும் பாருங்க. இவனா சின்கோ ஏ அண்ணன்டா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோவோ மியூட்டிலேட்டர் ஆக்டிவேட் பண்ணி சர்சர்னு அவன் கண்ணுல வெட்டுவான் பாருங்க. அவன் கண்ணு வெடிச்சு செதறி ரத்தம் தெரிக்கும். நம்ம ஹீரோவோ பெரு வாடா அப்படின்னு கத்துவான் பாருங்க. பெரு இதா வாத்தியாரே வந்துட்டேன் வாத்தியாரே அப்படின்ற மாதிரி வருவான் பாருங்க. அப்படி ஸ்ட்ரைட்டா நீச்சல் குளத்துல குதிக்கிற மாதிரி அவன் கண்ணுல குதிச்சு உடம்புக்குள்ள போய் வெட்டி வீசிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவோ மியூட்டிலேட்டர் மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணி சர்சர் வெட்டிக்கிட்டே இருப்பான். அதோட முடிஞ்சது அவன் கதை. நம்ம ஹீரோ லெவலப் ஆகிக்கிட்டே இருப்பான். அவன் வாயில மூக்குல எல்லாம் ரத்தம் வெளியே வந்து செத்து கிடப்பான். நம்ம ஹீரோவோ கெத்தா அந்த பில்டிங் மேல நின்று பார்த்துட்டு இருப்பான். பாஸ் டிஃபிட்டட் லெவலப்னு சிஸ்டம் காட்டும். நம்ம ஹீரோ அங்க நின்னுட்டு இருக்க ஜின்கோவோ அண்ணே சூப்பர்ண்ணே டிஃபிட் பண்ணிட்டீங்களா வேற லெவல்னே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ இது பாஸ் லெவல் இல்லையா, என் சிஸ்டம் பாஸ்ன்னு காட்டவே இல்ல, வெறும் எனிமின் மட்டும் சொல்லுது, அப்ப இதை விட பாஸ் வேற எவனாட்டு இருப்பானா அப்படின்னு பாத்துக்கிட்டே இருப்பான். இதை ஷேடோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா ஷேடோ எக்ஸ்ட்ராக்டும் பண்ண முடியாது. நான் நினைச்ச மாதிரியே இது ஷேடோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருப்பான். அப்போ பார்த்தா திடீர்னு உள்ள இருந்து ஏதோ வர மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோவோ ஜின்கோவோ ஏய் பின்னாடி நில்லு அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்க வாய்க்குள்ள இருந்து பெரு வந்து வாத்தியாரே நாதான் வாத்தியாரே அப்படின்னு வந்து நிப்பான். பெருவோட பவர் ரொம்பவே அதிகமா தான் இருக்கு, நானும் அந்த ஜெயண்டோட பவர் நினைச்சிட்டேன் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது டக்குனு ஒரு புயல் காத்து மாதிரி அந்த டஞ்சன் கேட்ல இருந்து அடிக்கும் பாருங்க. நம்ம ஹீரோவால கூட நிக்க முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நிப்பான். அது அந்த ஜெயண்டோட பவரை எடுத்துக்கிட்டு இருக்கும். நம்ம ஹீரோவோ இதோட பவர் எடுத்துட்டு இருக்கா, அப்போ உள்ள வேற எது இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஜின்கு நீ பாதுகாப்பா இரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது இக்ரிஸ் டக்குன்னு போய் அப்படி கவர் பண்ணிடுவான். அப்பாடா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நீ இங்கே பத்திரமா இரு நான் உள்ள போறேன் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. ஜின்கோவோ அண்ணே பத்திரமா இருக்கனே அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஹீரோ மாசம் ஓடி போயிட்டு ஒரு ஜம்ப் அடிப்பாங்க பாருங்க, கெத்தா இருக்கும். ஜம்ப் அடிச்சு உள்ள போய் நிப்பான். உள்ள போய் பார்த்தா பெரிய மாளிகை மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு பா எவ்வளவு பெருசு, ஆமா ஜெயின்ஸ் எல்லாம் வரணும்னா இவ்வளவு பெருசா இருந்துதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம வெறும் டக்குன்னு வந்து வாத்தியாரே உங்களுக்கு அந்த சத்தம் கேக்குதா வாத்தியாரே அப்படின்னு சொல்லும் பாருங்க. நம்ம ஹீரோவோ ஆமா எனக்கு கேக்குது அப்படிங்கும் போது ஒரு பயங்கரமான சிரிப்பு சத்தம் கேட்கும் பாருங்க.